இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 181 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் சென்செக்ஸ் வந்து 609 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூஎஸ் அண்ட் ஈரானோட கான்ஃபிளிக்ட்னால பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாவே மார்க்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகியிருந்தது. அண்ட் இதை வந்து இன்வெஸ்டர்ஸ் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர் அண்ட் எஃப்எம்சிஜி செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அண்ட் அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி அண்ட் ஐடிசி வந்து 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $110 ல இருந்து $115 ரேஞ்சில் இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் வீக்கா இருந்தது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் ஃப்ரேம்வொர்க்கை ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா பேங்க் வந்து என்பிஎஸ் இன்னும் ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஃபியர்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ல செல் ஆஃப் நடந்திருக்கு. கோல்டு பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $4,510 அண்ட் சில்வர் பெர் ரவுண்ட்ஸோட பிரைஸ் வந்து $71.5. அடுத்து வேர்ல்டு கோல்ட் கவுன்சில் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மார்ச் குவார்டர்ல இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி கோல்டோட டிமாண்டை விட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதால பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பதிலா கோல்டு காயின்ஸ், கோல்டு பார்ஸ், கோல்டு இடிஎஃப்ஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கு. மார்ச் குவார்டர்ல இயர் ஆன் இயர் பேசிஸ் கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டோட டிமாண்ட் வந்து 52% இன்க்ரீஸ் ஆகி 82 மெட்ரிக் டன்ஸ்ல இருக்கு. கோல்டு ஜுவல்லரியோட டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா 19% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 66 மெட்ரிக் டன்ஸ். அடுத்து எட்டர்னல் அப்படின்ற கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 346% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 174 crore rupees. எட்டர்னல் வந்து பாத்தீங்கன்னா ஜொமேட்டோ அண்ட் பிளிங்கிட்டோட பேரண்ட் கம்பெனி. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 17,292 crore rupees. FY25 பாத்தீங்கன்னா எட்டர்னல் கம்பெனியோட எபிட்டா வந்து -176 crores இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா FY26 மார்ச் குவார்டர்ல வந்து பாசிட்டிவ் 37 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிளிங்கிட்டோட நெட் ஆர்டர் வேல்யூ வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 95% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14,386 crore rupees. மார்ச் குவார்டர்ல ஜொமேட்டோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 33% இன்க்ரீஸ் ஆகி 2,737 crores இருக்கு. ஜொமேட்டோட நெட் ஆர்டர் வேல்யூ வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல மார்ச் குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9,757 crore rupees. டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் பிளாட்ஃபார்ம் அதோட நெட் ஆர்டர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,736 crore rupees. அடுத்து பஜாஜ் ஃபைனான்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்துலாம். நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,464 crore rupees. ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 21,605 crore rupees. மார்ச் குவார்டரோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸோட AUM வந்து 5,09,975 crore rupees. ஃபைனான்சியல் 26 வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸோட போர்டு வந்து 6 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் ராஜீவ் பஜாஜ் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸோட போர்ட்ல இருந்து ஸ்டெப் டவுன் பண்ண போறாரு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா போர்ட்ல நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்காரு. ஜூலை 30, 2026 அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல இருந்து அவர் ஸ்டெப் டவுன் பண்ண போறாரு. ஃபைனான்சியல் 2026 வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இயர்னே சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் 2026ல 144 பேட்டன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ கம்பெனியோட ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா சிங்கிள் இயர்ல நம்பர் ஆஃப் பேட்டன்ஸ் அப்ளை பண்ணது பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் 2026ல தான் அதிகமா இருந்திருக்கு. ஃபைனான்சியல் 2026ல பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக 21 டிசைன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் 35 காப்பிரைட் அப்ளிகேஷன்ஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. அண்ட் 15 பேட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பேட்டன்ஸ் வந்து 650 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து டாக்டர் ரெட்டி அப்படின்ற கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கனடால ஜென்ரிக் செமாக்ளூடைட் இன்ஜெக்ஷனுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பென் லைக் இன்ஜெக்டபிள் டிவைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பென் வந்து பாத்தீங்கன்னா 2mg 4mg அப்படின்னு 2 வேரியன்ட்ல இருக்க போகுது. டாக்டர் ரெட்டி தான் பாத்தீங்கன்னா கனடால செமாக்ளூடைட் இன்ஜெக்ஷனுக்கு அப்ரூவல் வாங்குற ஃபர்ஸ்ட் கம்பெனி. சோ நீங்க இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க.